11வது எபிசோட்ல ஹீரோ எது கொண்டதுன்னு பாக்குறதுக்குள்ள இவனுங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று சறுக்குன்னு கொண்டு போயிருது. இங்க ராணியோட கொகையை கண்டுபிடிச்சு அதை பாதுகாக்கிற எல்லா ஆன்ட் மான்ஸ்டர்ஸையும் நம்ம எஸ்ராங்கருங்க வெறித்தனமா வேட்டையாடிட்டு இருக்கானுங்க. அதுலயும் நம்ம ஹண்டர்ஸ் கில்ட் லீடர் சாயே அவனோட ஃபயர் பவரை வச்சு டிராகன் உருவாக்கி வேட்டையாடுறான். குயினை பாதுகாக்கிற எல்லா மான்ஸ்டரையும் கொண்டுட்டு வாடியன் சக்காலத்தின்னு இது மட்டும் தான் பாக்கி நினைப்பானுங்க. ஆனா வெளியே இதோட புள்ள போறவனெல்லாம் போட்டு பொழந்துட்டு இருப்பான். உள்ள ஒருத்தன் பாகுபலிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒத்த கையில 1000 அம்பு விடுறான். அங்க நடக்கிற சம்பவம் பூரா மொத்த கண்ட்ரிக்கும் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற எப்படா அவங்க கொல்ல போறாங்கன்னு வெளியே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. கடைசியா தான் களத்துல இறங்குற நம்ம ஹேச்சாக்கா. இதுக்கு மேல ஒன்னு விட்டு வைக்க கூடாதுன்னு ஒரு வேகம் பிடிச்சி வெட்டுவா பாரு, தலை தனியா உருண்டு ஓடிடும். இதை பார்த்து மொத்த நாடு சந்தோஷப்படுது. அம்மா சத்தத்தை தெரிஞ்ச மொத்த எறும்பு கூட்டமும் நம்ம சாய் போட்டிருந்த வெளியே உடச்சுக்கிட்டு உள்ள வருது. கூடவே நம்ம எறும்பு பையனும் உள்ள வரான். அம்மா கிட்ட போய் ரத்தத்தை குடிச்சிட்டு ரத்த வெறியில போட்டு தள்ள நம்ம சாயக்காவை அடிச்ச அடியில கை கால்லாம் முறிஞ்சு சுருண்டு விழுந்துடுறா. இதை பார்த்த ஒருத்தன் மலை மாடு மாதிரி உருவாக்கி அவனை அடிக்க போக ரெண்டு கையும் பிச்சு எறிஞ்சிடறான். இவனுக்கே இந்த நிலைமைனா மத்த எல்லாவனுக்கும் கொத்துக்கறிதான். ஆனா எஸ்ராங்க் ஹீலரோட ஹெல்ப்போட அடிப்பட்டவனுங்களாம் திரும்ப வந்து சண்டை போட ஸ்டெல்த் மோட்ல இருக்கிற ஹீலரையே சென்ஸ் பண்ணி நெஞ்சில ஓட்ட போட்டு தலையை கடிச்சு சாப்பிட்டுறான். மிச்சம் எல்லாவனையும் விட்டுட்டு வெளியே பயங்கரமான ஆறாவோட இருக்க ஜப்பான் ஹண்டர் கோட்டோவை கொல்ல போறான். அம்மாவை கொன்னதுனால வெளியே இருக்க ஒட்டுமொத்த மான்ஸ்டரும் உள்ள இவனுங்களை கொல்ல வர அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்கன்னு பார்த்தா திடீர்னு ஏகப்பட்ட ஷேடோ மான்ஸ்டர்ஸ் இவனுங்களுக்கு பாதுகாப்புக்கு குறுக்க நிக்க நம்ம ஹீரோ சங்கு எக்ஸ்சேஞ்ச் பவரை வச்சு மாசா என்ட்ரி கொடுப்பான். நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.